திட்டுறவங்களை பார்த்து கோபப்படுவோம், திட்டு வாங்குறவங்களை பார்த்து பாவப்படுவோம். இதுதான் தமிழர்கள் நம்மளோட சாபக்கேடு. இந்த தேதியில் என்னோட கல்யாணங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிற அந்த வீடியோவை விற்கலாம் அப்படின்னு இருக்கேங்க, யாரெல்லாம் வாங்கிக்கிறீங்க, எவ்வளோ ரேட்டு கொடுப்பீங்க அப்படின்னு தன்னோட கல்யாணத்தையே வியாபாரமாக மாற்றுற ஒருத்தவங்க நம்ம அடுத்த தலைமுறையை நல்லபடியாக பெற்று கொடுக்குற பெண் பிள்ளைகளோட மாதவிடாய் நேரத்தில் உதவியாக இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு நான் தான் பிராண்ட் ஓனர் அப்படின்னு வராங்க. அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா யார் என்ன விளம்பரம் கொடுத்தாலும் அதை வாங்கி ஒரு முறை யூஸ் பண்ணி பார்க்கணுங்கிற வெறி நம்ம ரத்தத்திலே இருக்குது. அது நல்லதா கெட்டதா, நமக்கு தேவையா தேவையில்லாததா, அதை பற்றியெல்லாம் நம்ம என்றைக்குமே கவலைப்பட்டதில்லை. ஹெச்பிவி வேக்சின், இதோட சைடு எஃபெக்ட் என்ன, எந்தெந்த நாட்டிலலாம் இந்த வேக்சினை பயன்படுத்தினதுனால பக்க விளைவுகள் ஏற்பட்டு அதுக்கு கேஸ் போட்டு இழப்பீடுகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் ஒரு பொருள் தயார் பண்ணிட்டேங்க, நிறைய குவான்டிட்டியில் தயார் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு குறிப்பிட்ட நபருக்கு அந்த பொருளை நான் இலவசமாக கொண்டு வந்து கொடுக்குறேன். அந்த பொருளை வாங்கி பயன்படுத்துகிறவங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இலவசமாக கிடைக்கிது. அதோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக விலையில் இருக்கிறதுனால இலவசமாக வரும்போது ஆஹா சூப்பர் அப்படிங்கிற வார்த்தை தன்னாலே நம்ம வாயிலிருந்து வந்துடும். ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால் இந்தியாவில் இருக்கிற மக்களை வச்சு நம்ம எதை வேணாலும் சோதித்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னவங்க ஏன் சொன்னாங்க? மனிதர்களை வச்சு தான் மெடிக்கல் வியாபார உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கையில் மனிதர்களுக்கு நல்லது பண்ணுறேன் அப்படின்னு ஒரு விஷயம் உள்ள வரையில் தரம் என்ன? இந்த ஊசியை 9 வயது குழந்தையிலிருந்து 45 வயது பெண் வரைக்கும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே, 9ல் ஆரம்பித்து ஏன் 4 5 கூட்டினா 9 வரைக்கும் முடியுது அப்படிங்கிறத பற்றி நம்ம சிந்திச்சிருப்போமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. தமிழ்நாட்டில் தடுப்பூசியை எந்த நாள் அன்று தொடங்கி வச்சாங்க அப்படிங்கிறத பார்த்தோன்னாக்கா அதுவும் 9 அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணை குறிக்குது. இப்போ இந்த 9க்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு ஆணுக்கு குழந்தையின்மை அப்படிங்கிற அந்த விஷயத்தை ஏற்படுத்துறதுக்கு ரொம்ப சுலபமான முறைகளை கையாண்டா போதும். அதுவே ஒரு பெண்ணுக்கு குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கணும் அப்படின்னா படாத பாடுபடணும். ஏன்னா பெண்கள் எதுக்குள்ளேயும் போய் சிக்க மாட்டாங்க. ஒரே ஒரு விஷயத்தை தவிர, பயம். உங்களுக்கு ஃப்யூச்சரில் இது மாதிரிலாம் நடக்கலாம், அந்த வீட்டில் இப்படி நடந்துருச்சு, இந்த வீட்டில் இப்படி நடந்துருச்சு, உங்கள் வீட்டில் நடக்காமல் இதை தவிர்க்கணும் அப்படின்னா இந்த விஷயத்தை வாங்கி பயன்படுத்துங்க. அப்போது வழியக்க நாம போய் சோதனை எளியாக உட்கார்ற அந்த ஒரு சூழ்நிலையை நமக்கு உருவாக்கி தருவாங்க. ஆசையாக எனக்கு பெண் பிள்ளை தான் வேணும் அப்படின்னு வெயிட் பண்ணி அந்த குழந்தைய பெற்று ஆசையாக வளர்த்து அதை ஒரு சோதனை கூடத்துக்கு பயன்பாட்டுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, மக்களே, குறிப்பாக பெண்களே, நம்மளை நம்பி தயார் பண்ணுற ஒவ்வொரு பொருளையும் எப்படி கொடுத்தா இவங்க பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற யுக்தியை அவங்க யோசிக்கிறாங்களோ இல்லையோ, இந்த பொருள் நம்மளை நோக்கி ஏன் வரணும், இதோட பயன்பாடுகள் என்ன, இதை பயன்படுத்தினவங்களோட பக்க விளைவுகள் என்னென்ன, இதை ஏன் பல இடங்களில் தடை செஞ்சுருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சமாக யோசித்து பாருங்கள். நிச்சயமாக விஷயம் என்னங்கிறது உங்களுக்கு புரியும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றிங்க.